கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்கள், ஆனால் வந்த பணம் வந்த வேகத்தில் கரைகிறதா? ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் என எல்லாவற்றிலும் ஒரு குறை இருப்பதைப் போல உணர்கிறீர்களா? இது உங்கள் தவறாக இருக்காது. உங்கள் வாழ்வாதாரத்தையும் உங்கள் பறக்கத்தையும் ஏதோ ஒன்று தடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த தடையை உடைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை இஸ்லாத்தில் உள்ளது. அதை நீங்கள் சொல்லச் சொல்ல உங்கள் வாழ்வாதாரம் பெருகிக் கொண்டே போவதை நீங்களே கண்கூடாகக் காண்பீர்கள். அந்த அற்புத வார்த்தை என்ன? வாருங்கள், இந்த வீடியோவில் விரிவாகப் பார்க்கலாம். இன்று நாம் எல்லோருமே எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான ஆனால் மிக ஆழமான பிரச்சனையைப் பற்றித்தான் பேசப் போகிறோம். அதுதான் பரக்கத் இல்லாத நிலை. நம்மில் பலர் கடினமாக உழைக்கிறோம், வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துகிறோம், குடும்பத்திற்காக அல்லும் பகலும் பாடுபடுகிறோம். ஆனால் மாதக் கடைசியில் கணக்கு பார்த்தால் கையில் ஒன்றும் மிச்சம் இருப்பதில்லை. பணம் வருகிறது, ஆனால் அது எங்கே போகிறது என்று தெரியாமலேயே செலவாகிவிடுகிறது. இது பணத்திற்கு மட்டுமல்ல, நமது ஆரோக்கியத்தையே பாருங்கள். திடீரென வரும் நோய்களும் மருத்துவச் செலவுகளும் நமது சேமிப்பை கரைத்து விடுகின்றன. நம் வீட்டில் நிம்மதி இருக்கிறதா என்று கேட்டால் அங்கும் பல பிரச்சனைகள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெரிய சண்டைகள், மனஸ்தாபங்கள், உறவுகளில் விரிசல்கள் என நிம்மதி முற்றிலுமாக சிதைந்து விடுகிறது. முதலில் ரிஸ்க் என்ற வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ரிஸ்க் என்றால் வெறுமனே பணம், காசு அல்லது சம்பளம் மட்டுமல்ல. இஸ்லாத்தின் பார்வையில் ரிஸ்க் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கும் எல்லாவிதமான வாழ்வாதாரங்களையும் குறிக்கும். அது நமக்கு கிடைக்கும் உணவு, நாம் சுவாசிக்கும் காற்று, நமக்கு கிடைத்திருக்கும் ஆரோக்கியம், நம்மிடம் உள்ள அறிவு, நம்மைச் சுற்றியுள்ள நல்ல நண்பர்கள், நமக்காக பிரார்த்தனை செய்யும் பெற்றோர், நமது குழந்தைகள் என எல்லாமே ரிஸ்க் தான். அப்படியானால் பிறகு எதற்கு முயற்சி செய்ய வேண்டும், எதற்கு துஆ கேட்க வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். இங்குதான் பரக்கத் என்ற விஷயம் முக்கியத்துவம் பெறுகிறது. பரக்கத் என்றால் அபிவிருத்தி, ஆசீர்வாதம், செழிப்பு. அல்லாஹ் நமக்கு 100 ரூபாயை ரிஸ்காக வழங்கியிருக்கலாம். அதில் பரக்கத் இல்லை என்றால் அந்த 100 ரூபாய் வந்த வேகத்தில் கரைந்துவிடும். ஆனால் அதே 100 ரூபாயில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்தால் அது நமது தேவைகளை பூர்த்தி செய்து பிறருக்கு உதவும் அளவுக்கும் விரிவடையும். நமது முயற்சியும் நமது துஆவும் அல்லாஹ் நிர்ணயித்த ரிஸ்கின் அளவை மாற்றுவதற்காக அல்ல, மாறாக அல்லாஹ் நமக்கு வழங்கும் ரிஸ்கில் பரக்கத்தை கேட்பதற்காகவே. அந்த பரக்கத்தை நம் வாழ்வில் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திறவுகோலை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். அந்த சக்தி வாய்ந்த அற்புதத் தீர்வு என்ன தெரியுமா? அதுதான் இஸ்திஃபார். ஆம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவது. பாவ மன்னிப்புக்கும் செல்வம் பெருகுவதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் இந்த தொடர்பை மிகத் தெளிவாக நமக்கு விளக்குகின்றன. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்திடம் என்ன சொன்னார்கள் என்பதை குர்ஆன் அழகாகச் சித்திரிக்கிறது. நான் கூறினேன், உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோருங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனாக இருக்கிறான். அப்படி நீங்கள் செய்தால் அவன் உங்கள் மீது வானத்திலிருந்து தாராளமாக மழையை அனுப்புவான். மேலும் அவன் உங்களுக்கு செல்வங்களையும் பிள்ளைகளையும் கொண்டு உதவுவான். உங்களுக்காக தோட்டங்களையும் உருவாக்குவான். உங்களுக்காக ஆறுகளையும் உருவாக்குவான். சுப்ஹானல்லாஹ்! இந்த வசனங்களை ஒருமுறை ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்திஃபார் செய்யச் சொல்கிறார்கள். அதன் பலனாக அல்லாஹ் என்னென்ன வாக்குறுதிகளைத் தருகிறான்? அந்தக் காலத்தில் மழை என்பது செழிப்பின் அடையாளம். இன்றும் அது அல்லாஹ்வின் அருளை குறிக்கிறது. நேரடியாகவே செல்வம் பெருகும் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இருக்கும் பிள்ளைகள் நமக்கு உதவியாகவும் கண் குளிர்ச்சியாகவும் இருப்பார்கள். இவ்வுலகில் பசுமையான வாழ்வும் மறுமையிலும் சுவனத்தின் பாக்கியங்களும் கிடைக்கும். ஆக பாவ மன்னிப்பு என்பது வெறும் ஆன்மாவை சுத்திகரிப்பது மட்டுமல்ல, அது நமது இவ்வுலகத் தேவைகளான செல்வம், ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், நிம்மதி என அனைத்தையும் திறந்து வைக்கும் ஒரு திறவுகோல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இஸ்திஃபாரை, பாவ மன்னிப்பை வழக்கமாக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் ஒரு வழியை ஏற்படுத்துவான்,
ஒவ்வொரு கவலையிலிருந்தும் ஒரு விடுதலையை அளிப்பான். மேலும் அவர் நினைக்காத புறத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான். அபூ தாவூத். இப்போது இந்த இஸ்திஃபாரை எப்படிச் செய்வது? இதற்கென ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லது இடம் உண்டா என்று நீங்கள் கேட்கலாம். இஸ்திஃபாரின் அழகே அதன் எளிமையில்தான் இருக்கிறது. நீங்கள் வெறுமனே அஸ்தஃப்ருல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் மன்னிப்புக் கோருகிறேன் என்று சொல்லலாம். இதை ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். 5 நேரத் தொழுகைக்குப் பிறகும், குறிப்பாக ஃபஜ்ருக்கு முன் தஹஜ்ஜத் நேரத்திலும், வேலை செய்யும்போது, வாகனம் ஓட்டும்போது, சமையல் செய்யும்போது, இரவில் படுக்கைக்குச் செல்லும் முன், இப்படி எல்லா நேரங்களிலும் உங்கள் நாவு இஸ்திஃபாரில் ஈரமாக இருக்கட்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹ், சுப்ஹானல்லாஹில் அலீம். கொஞ்சம் யோசிச்சுப் பாருங்க. நம்ம துஆக்கள் ஏன் சில சமயம் தடைபடுது? நம்ம வாழ்க்கையில ஏன் பரக்கத் குறையுது? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யற பாவங்கள்தான். அந்த பாவங்கள் ஒரு திரை மாதிரி நமக்கும் அல்லாஹ்வோட அருளுக்கும் நடுவுல வந்து நிக்குது. அந்த திரையை நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம்தான் இஸ்திஃபாருங்கிற பாவ மன்னிப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பாவ மன்னிப்பு செய்து மீள்பவர்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் அதிகமா அஸ்தஃப்ருல்லாஹ் அஸ்தஃப்ருல்லாஹ்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம உள்ளம் சுத்தமாகுது, பாவக்கரைகள் நீங்குது. எப்போ சொல்றது? சலவாத்து மாதிரியே இதையும் நாள் முழுக்க சொல்லலாம். குறிப்பா நாம் அடுத்து பார்க்க போற துஆக்கள் அங்கீகரிக்கப்படுற அந்த பொன்னான நேரத்துல இந்த இஸ்திஃபாரை அதிகமா செஞ்சுட்டு உங்க தேவைகளை கேளுங்க. ஒரு தடவை நீங்க சலவாத்து சொன்னா அல்லாஹ் உங்க மேல 10 தடவை அருள் புரிகிறான். உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுது, உங்க தகுதிகள் உயருது. மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெருக்கம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? யார் இந்த உலகத்துல அவங்க மேல அதிகமா சலவாத்து சொன்னாங்களோ அவங்களுக்குத்தான். அதனால உங்க தேவைகள் நிறைவேறணும்னா, உங்க துஆ அங்கீகரிக்கப்படணும்னா, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சலவாத்தை சேர்த்துக்கோங்க. சலவாத்துடன் கேட்கப்படும் துஆ நிராகரிக்கப்படுவதில்லை. உங்கள் பிரார்த்தனைகள் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நிறுத்தப்பட்டால் என்ன செய்வீர்கள்? அல்லாஹ்வை நேரடியாகச் சென்றடைய ஒரு ரகசிய திறவுகோல் இருக்கிறது. அதுதான் சலவாத். பார்க்கப்போனால் மிகச் சிறிய வார்த்தை, ஆனால் பிரபஞ்சத்தையே அசைக்கும் சக்தி அதற்குள் அடங்கியுள்ளது. இது எப்படி சாத்தியம்? வாருங்கள் விரிவாகப் பார்ப்போம். சலவாத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் பொழியும் கருணை மற்றும் நாம் அவர் மீது காட்டும் அன்பின் வெளிப்பாடு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற இந்த சிறிய வாக்கியத்திற்குள் நம் வாழ்வின் போக்கையே மாற்றியமைக்கும் மாபெரும் சக்தி மறைந்துள்ளது. திருக்குர்ஆன் மிகத் தெளிவாகக் கூறுகிறது, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது சலவாத் சொல்கிறார்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அவர் மீது சலவாத் சொல்லி சலாம் கூறுங்கள். வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறதா? நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது போல் உணர்கிறீர்களா? கடன், நோய், மனக்கவலைன்னு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் தலையெழுத்தையே மாற்றும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கு. காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரைக்கும் நம்மைச் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் பணக்கஷ்டம், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதியில்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் நம் தூக்கத்தையே கெடுக்குது. இந்தச் சூழலில் மாட்டி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பல நேரம் நாம் தவிக்கிறோம். எல்லா வழிகளும் அடைந்துவிட்டது போல உணர்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்கான ஒரு கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது. அதுதான் துஆ, பிரார்த்தனை. அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். இது வெறும் வார்த்தைகளில்லை, இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான். அப்படியென்றால் நம்முடைய குரலை கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சுற்றிலும் கடல் இருட்டு, தனிமை, மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில்
மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள். இந்த துஆவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தது. யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? துஆ என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை. அது ஒரு ஆழமான உணர்வு. நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும். நான் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவசரப்பட்டு விடக்கூடாது. பாவமான காரியங்களுக்காகவோ அல்லது உறவுகளை முறிப்பதற்காகவோ ஒருபோதும் பிரார்த்திக்கக் கூடாது. தூய்மையான எண்ணத்தோடு கண்ணீருடன் கேட்கப்படும் பிரார்த்தனை நிச்சயம் இறைவனைச் சென்றடையும். உங்கள் பிரச்சனைகள் ஒரு மலை போல பெரிதாகத் தோன்றலாம். ஆனால் அல்லாஹ்வின் கருணை அந்த மலையை விடப் பெரியது. இன்றே, இந்த நிமிடமே உங்கள் கைகளை ஏந்தி முழு நம்பிக்கையோடு அவனிடம் கேளுங்கள். உங்கள் தேவைகளை அவனிடம் சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்புத் தேடுங்கள். துஆ என்பது ஒரு அனைவருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகக் கடினமான நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கிறான். உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க அவன் தயாராக இருக்கிறான். மனமுருகிக் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ்.